வணக்கம் தோழி, நலமாக இருக்கீங்களா? நம்ம சேனலில் கர்ப்பம் தொடர்பான நிறைய பதிவுகள் பார்த்துட்ருக்கோம் இல்லையா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு, ஒரு தோழி சமீபத்தில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அக்கா, எனக்கு எல்லாமே நார்மல், எனக்கு வந்து ரெகுலர் பீரியடாக தான் இருக்குது, ஆனால் ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் ஆக மாட்டேங்குது. அதே போல் ஓவலேஷன் ஆகுதா என்னென்னே தெரிய மாட்டேங்குது, ஓவலேஷன் சிம்டம்ஸ் எதுவுமே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ இது போல் எல்லாமே சரியாக இருந்தும் கர்ப்பம் தரிக்க முடியாத தோழிகள் இந்த 3 விஷயத்தை செய்தீங்கனாலே நிச்சயமாக ரொம்பவே சுலபமாக உங்களால் கரு உண்டாக முடியும். அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத தோழிகள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ரெக்னென்சி தொடர்பான இன்னும் நிறைய விஷயங்களை உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம். ஸோ நமக்கு ரொம்பவே ரெகுலர் பீரியட் இருக்குது அப்படின்னும் பொழுது நம்மளால் இயற்கையாக கருத்தரிக்க முடியும். இதுதான் நேச்சுரல். ஆனால் சில சமயத்தில் நமக்கு என்ன நடக்கும்னா, எல்லாமே நார்மலாக இருந்து ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகாமல் போகிறதுக்கு 2 காரணங்கள் பேசிக்காக நம்ம பார்க்கலாம். ஒன்று, ஒரு வேளை கணவருக்கு ஏதாச்சும் பிரச்சனைகள் இருக்கலாம், விந்தணுக்களில் குறைபாடுகள் இருக்கலாம். அப்படி இல்லாட்டி பெண்களுடைய கருமுட்டை ஆரோக்கியம் இல்லாததாக இருக்கலாம். அப்படி இல்லாட்டி பெண்ணுக்கு அதிகமான உடல் உஷ்ணம் இருக்கும் பட்சத்தில் விந்தணுக்கள் கருப்பையை நோக்கி செல்றதுக்கு முன்னாடியே இறந்து போகிறதுக்கு உடல் உஷ்ணம் காரணமாக, அமிலத்தன்மை காரணமாக இறந்து போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதனாலேயே எக்கு நல்ல குவாலிட்டியாக இருந்தும் விந்தணுக்கள் நல்ல துடிப்போடு இருந்தும் சில தம்பதிகளால் கருத்தரிக்க முடியாது. இதுக்கு என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு உங்களை டீஹைட்ரேஷன் ஆகாமல் பார்த்துக்கோங்க. நிறைய தண்ணி, லிக்விட்ஸ் அதிகமாக எடுத்துக்கோங்க. அதே போல் மலச்சிக்கல் பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு. 2வது விஷயம், ஓவலேஷன் டைமில் மட்டும்தான் நீங்கள் இணை சேரணும்னு கிடையாது. எப்போயுமே உங்களுக்கு டைம் இருக்கும்போது நீங்கள் இணை சேர்றத வழக்கத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்மக்கிட்டே நிறைய தோழிகள் கேட்டிருக்காங்க, அக்கா நான் ஓவலேஷன் டைமில் மட்டும் இருந்துட்டேன், இப்போ எனக்கு பாசிட்டிவ் ஆகுமான்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணி இல்லாமல் நார்மலாக நம்ம ஒரு கணவன் மனைவிக்குள்ளே இருக்க வேண்டிய ஒரு ரிலேஷன்ஷிப் நீங்கள் நார்மலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்தது, இணையும் பொழுது எந்த விதமான லூப்ரிகேஷனும் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். க்ரீமோ ஆயிலோ எதுவுமே யூஸ் பண்ணாமல் இருந்துக்கோங்க. அடுத்தது, இணைந்த பிறகு கொஞ்ச நேரம் பெண்கள் காலை ஒரு கால் மேலே ஒரு கால், அதாவது ஜிக்ஸாக்காக போட்டு நம்ம அப்படியே படுத்திருக்கிறது இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக விந்தணுக்கள் கருப்பை உள்ள போகிறதுக்கு ஒரு சப்போர்ட்டிவான விஷயமாக இருக்கும். நீங்கள் உடனே எழுந்து வாஷ் பண்ணணும் அப்படிங்கிறத அவாய்ட் பண்ணிவிடுங்க. குழந்தைக்காக முயற்சி செய்கிறீங்க, எல்லாமே நார்மலாக இருந்தும் உங்களுக்கு கர்ப்பம் தரிக்கலை அப்படின்னா, ஒரு வகையான ஊட்டச்சத்து குறைபாடுனால கூட இந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்கலாம். இதுக்கு என்ன பண்ணலாம்னா, 48 நாட்கள் தொடர்ச்சியாக ஒரு செவ்வாழைப்பழம், தம்பதிகள் 2 பேருமே எடுத்துக்கணும். இரவு நேரத்தில் ஒரு ஸ்பூன் தேனோடு சேர்த்து ஒரு செவ்வாழைப்பழத்தை தொடர்ச்சியாக எடுத்துக்கிட்டு வாங்க. நம்ம எப்போவுமே சொல்கிறது மாதிரி உங்கள் உணவில் அதிகமான நட்ஸையும் சீட்ஸையும் அதிகமாக எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே தாண்டி பொதுவாக எல்லாமே சரியாக இருந்தும் கருத்தரிக்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய தோழிகளுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான கம்ப்ளைண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெஸ் தான். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் பொழுது எல்லாமே நார்மலாக இருந்தும் ப்ராப்பராக இருந்தும் நமக்கு கரு தங்காமல் போயிடும். சில சமயத்தில் கரு தரித்தாலும் இந்த ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாகும் பொழுது ஏற்றத்தாழ்வு, அதாவது ஹார்மோன்களுடைய ஏற்றத்தாழ்வு காரணமாக அந்த உண்டான கரு கலைஞ்சு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நம்ம கரு உண்டாகி இருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியறதுக்கு முன்னாடியே அந்த கரு கலைஞ்சு போயிடும். ஸோ நமக்கு நாள் தள்ளி போன மாதிரி இருக்கும். ஒரு 1 வீக் தள்ளி போன மாதிரி இருக்கும். நம்ம செக் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்திருப்போம், டக்குன்னு பீரியட்ஸ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ரீசன்லாம் நம்ம தரிக்கிறதுக்கு ரொம்பவே தடையாக இருக்கக்கூடிய காரணங்கள் தான். நீங்கள் எல்லாமே சரியாக இருந்தும் நீங்கள் எல்லா முயற்சிகளுமே கரெக்டாக செஞ்சும் உங்களுக்கு கர்ப்பம் தரிக்கலை அப்படின்னா, இந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு கர்ப்பம் தரிச்சிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் தோழி. அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி.